அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷர்மிளா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா முருங்கைக்கீரை உரி எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு தேங்காய் கீரை எடுத்துக்கிட்டேன். அதோடு பார்த்தீங்கன்னா சிறு பருப்பு தான் எடுத்துருக்கிறேன். அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதோட சட்டியை காய வச்சு சட்டி நல்லா காஞ்சிருச்சு. காயவும் சிறு பருப்பை நல்லா வறுத்துக்குங்க. வாசம் வரும், நல்லா வாசம் வரும். நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆகும். வறுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆகும். அது கூட தண்ணி சேர்த்து 3 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை சட்டி அடுப்பை வச்சுட்டு நான் இந்த செம்பில் 1 செம்பு அளவு தண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா வேகட்டும். நம்ம கீறி வச்சுருக்க தேங்காவை ஆட்டி எடுத்துக்கிடுவோம். ஆட்டி தலைப்பால் தனியாக தண்ணிப்பால் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அது கூடயே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை, வெங்காயம் எல்லாமே அழுகிருச்சு, மழை டைம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி சைஸ் வெங்காயத்தில் ஒரு 5-6 வெங்காயம் வெட்டியிருக்கிறேன். அது கூட ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயம் இவ்வளோ இருந்துச்சு, மற்றதெல்லாம் அழுகிருச்சு. அதனால் இதை மட்டும் நான் தோல் நீக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். 2 காஞ்ச மிளகாவும் ஒரு தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் மண்சட்டியில் அடுப்பில் செய்யலாம் அப்படின்னு பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி அடுப்பில் ஆக்கலாம்னு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுப்பையும் நான் பற்றிட்டேன். இது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. என்கிட்ட மழை டைம் இல்லையா, அதனால் பொதுவாக உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எனக்கு இப்படி சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி செய்வோம் அப்படின்னு, டைம் கொஞ்சம் இருக்குன்ட்டு செய்வோம் அப்படி எடுத்திருக்கேன். அது கூட இந்த தட்டை பார்த்திங்கன்னா இப்படி தட்டு நம்ம கட் பண்ணி கடையிலேயே வாங்கிட்டு வந்துடலாம். இப்படி வச்சு யூஸ் பண்ணையில் நம்மளுக்கு தூர் மட்டும்தான் கறி பிடிக்கும், மற்ற இடம்லாம் கறி பிடிக்காது. அதே மாதிரி பாத்திரம் கடையிலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த தட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் எரியுது. அது கூட நான் ஃபஸ்ட்டு சட்டியை வச்சுட்டேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. அது கூட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா காயுது. அது கூடயே கடுகு உளுந்தம் பருப்பு அதையும் எடுத்துக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பும் காஞ்சிருச்சு. அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயம் லைட்டாக வதங்கினாவே போதும். அது கூடயே தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. அது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள்லாம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை, உரப்பு அதிகமாக தேவையில்லை, கம்மியாக இருந்தாவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பொதுவாக முருங்கைக்கீரை இரும்பு சத்து உள்ளது. நான் வீட்டில் ஆட்டின கறி மசாலா தான் எடுத்துருக்கிறேன். அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கவும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணிப்பால், அது கூட சேர்த்துக்குங்க. தண்ணிப்பால் கூட 1 செம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு மூடிக்கிடுவோம். நல்லா கொதி வரட்டும். கொதி வருது, நல்லா கொதி வந்துருச்சு. அது கூடயே நம்ம உருவி வச்சுருக்கிறோம்ல முருங்கைக்கீரை, அது கூட சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. அது கூடயே நம்ம ஸ்டவ்வில் வேக வச்சோம்ல பருப்பு, அதையும் அது கூடயே சேர்த்துக்கிடலாம். நான் அரைப்பதமாக தான் வேக வச்சேன், அதை சேர்த்துக்கிறோம் லாஸ்ட்டாக. ஏற்கனவே சொன்னாப்புல முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. பொதுவாகவே முருங்கை மரமே நம்மளுக்கு ஒரு மருத்துவ இது. அதில் உள்ள பட்டை, அதில் உள்ள பூ, காம்பு, காய் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட்டை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இந்த குழந்தை பெற்றவளுக்குலாம் இது பண்ணுவாங்க, அப்போ இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு எல்லாமே அதில் உள்ளதெல்லாம் மருந்து தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக முருங்கைக்கீரையை வாரம் 1 முறையாச்சும் எடுத்துக்கோங்க, மிஸ் பண்ணாதையே. முருங்கைக்கீரை சேர்த்து இப்போ தான் கொதி வருது. லாஸ்ட்டாக அது கூட உப்பு சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டே சேர்க்கறது முருங்கைக்கீரை இலைச்சாப்பில் ஆயிரும். அதனால் பொதுவாகவே கீரைகளுக்கு லாஸ்ட்டாக தான் சேர்க்க சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு. 2-3 கொதி வந்தாவே போதும். கொஞ்சம் ரஃப்பான கீரைண்டா ஒரு 4-5 கொதிக்க விட்டுருங்க. ஃபைனலாக இதை இறக்கி வச்சுட்டு தலைப்பாலை சேர்த்துக்கிடலாம்.
இப்போ வந்து அமர்த்திட்டேன். அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தலைப்பாலை சேர்த்துக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் ஆனதும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை சாறு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா சொல்லலை. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகளுக்கும் கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.